முரட்டு பண்ண மாட்டேங்குது. இதுதான் மாட்டேன்னு போல விட்டுட்டு வந்திருக்கு. நல்லா 4-5 ஒரு ஆள் இருக்கும். சரியான 4 ஒரு ஆகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தா ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கேன். மீன் பிடிச்சி ரொம்ப நாளாச்சு, அதனால் ஆற்றுக்கு வந்திருக்கேன். வாங்க மீன் பிடிக்கலாம். இங்கே இடுப்பாளத்துக்கு மேலே இருக்கேன். முள்ளு வேற குத்துது. மீன் ஒன்றும் பொக்காலங்கிட்டு. இங்கே பறந்து வந்து விழுங்க இப்படி கரையில். ஒன்றும் போகலை, ஆனால் தண்ணி கலங்கலா தெரியும். கண்ணு தெரியும் தெரியல. தண்ணி கலங்கலா இருக்கு. முடிக்கிறோம்ல வழுக்குது கீழே முள்ளு. இல்லைங்கண்ணா ஒன்றும் போகலை, தனக்கு தண்ணி கலங்கலா இருக்கு. இதோட அப்படியே முடிச்சுட்டு மொட்டை மாற்ற வைக்கணும். மொட்டை மாற்ற வைக்கணும். எப்படி தரேன் குண்டை வைக்க மேலே மிதப்ப அதை குண்டை தூக்கி மேலே வைக்கணும். மிச்ச குண்டை தூக்குங்க மேலே. அப்படி வைங்க. நீங்கள் பாருங்கள், அதை குண்டை அமுக்குங்க. வெட்டி தண்ணி போடுற காய போடுறேன். ஈரமாச்சா கடந்து பூரா அரிப்புகளை என்னது இதெல்லாம் என்ன செடி? இதெல்லாம் என்ன செடி? சொரி சொரி. அதுக்குள்ள வெத்தலை மாதிரி இருக்கு. வெத்தலை தான் எடுத்து மெல்லி கிடக்கும். தவுங்க உள்ள சொற்கடி உள்ள
இப்படி காமி. எடுக்கிறேன். நல்ல சிலேப்பியா புட்டாலாம் இப்போதே வந்துரு இந்த மாட்டி இருக்குதோ இல்லை பெருசாகவே இருக்குது. இங்கிட்டு மேலே அதிகம் போடும். என்னது இந்தா வை. காணமாடா கிடக்கும் பாரு. நடக்குமா கொட்டிட்டுலாம் போகாத. தண்ணி பைய எவ்வளோ வச்சுக்கிறீங்க? பைய எவ்வளோ வச்சுக்கிறீங்களா கையில்? தூக்கி பார்க்க தடவு தூக்கி பார்க்காதரா. அப்போ 2 வருஷம் கை அனுப்பி போனால் மோதிரம் தெரிஞ்சு போகும். இது அங்கே மட்டும் வந்து எப்போ இருந்தாலும் தெரிஞ்சாது. மிதப்பு நல்லா தானே ஆடுச்சு. அது மிதப்பு சின்ன சிலேப்பி இருக்கு, நல்லா ஆட முடியும். மேலே தூக்கி போடு. இது பெருஞ்சிலேப்பில் லைட்டாக சின்ன சிலேப்பு. அந்த ஒரு ஆடு நான் போகிறேன் மேலே ஏறி போயிடுறேன். இந்த மேலே குண்டு ஆடுனா உள்ளே மீன் மாட்டிருக்குன்னு அர்த்தம். எங்களுக்கு பிடிச்ச மீன் உள்ளே போட்டுக்குவோம் பைக்கில். கடைசி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது அதுக்குன்னு ஒரு மீன் எடுத்துக்கிருக்காரு. க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு மீன் இன்னொருத்த எடுத்துக்கிருக்காரு. இப்படியே பாருங்கள். இந்த கிணறு அங்கே ஒருத்தர் மீன்கிட்ட மல்லி கட்டிக்கிருக்காரு. இங்கே யாரும் மீன் எதிரோட்டு எடுத்துக்கிருக்காரு. இங்கே ஒருத்தர் இங்கே ஒரு மீன் மாட்டி இருக்குது. இங்கே ஒரு மீன் ரொம்ப நேரமாக எடுத்துக்கிருக்காப்புல. இங்கே 2ஆவது மீன் எடுத்துக்கிருக்காங்க. அதுக்குள்ளே எடுத்துட்ட. இந்த ஒரு மீனை சொல்லுதாருங்க. அதுக்கு நேரம் ஒன்று சொறி இருக்கா உள்ள? மேலே தூக்கி போட்டு பார்த்துக்கிறேன். எங்கள் தண்ணி கொண்டு வச்சா எடுத்துட்டீங்களா மீனை? ஒரு சிலேபி. இது நாட்டு சிலேபி. அதுக்குள்ள தமிழ்நாட்டு சிலேபி அதுங்க. இவ்வளோ தெரியுங்கண்ணா. இங்கிட்ட இருந்தாலும் முட்டும்ல. இங்கிட்ட இருந்து வந்தாலும் முட்டும்ல. அந்த ஒரு ஒன்று ஆனா இந்தா ஒன்று முட்டியிருக்காரு. ஒன்றுதான்
நீங்கள் பிடிக்கிறீங்க பெருசா அது சிறுசா? இது நார்மல் தான். நார்மல் தானே? கொஞ்சம் பெருசு தான். பெருசு தான். அதுதான் அதை இந்த முட்டு முன்னது. இந்த மீனை காமிங்கிட்டு மீனை காமிங்க ஃபஸ்ட்டு அவருக்கு. மீன் இன்னும் இருக்குன்னு அதுக்குள்ள. ஒரு கிலோ இருக்கும் எடுக்க முடியலையா? எடுக்க இருக்கும்போது அங்கே ஒன்று மாட்டி வச்சு வருங்க. அது இந்த எடுத்துட்டா வரும் இந்த இடத்துல. பின்னாடி இருக்க ஒரு பையன் தோறு இருக்கு. அந்த இருக்கு பை. என்னது? ரெண்டு பேரும் அந்த மீன் இன்னமும் எடுத்துக்கிருக்காங்க. ஆயில கடிச்சிக்கலு. சரி எம்பிட்டா எப்படி போனாலும் 4 கிலோ குறையாது. 4 கிலோ குறையாதா? இந்த ஒரு கொஞ்சம் இல்லை கலப்பிக்கு வை. இருங்க நினச்சா அலம்பதான் பார்ப்போம். என்ன அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மனப்பிராந்தியாக இருக்கும். மண்ணு கல் எடுத்து வரட்டுன்னு சுரண்டு. கல் எடுத்துட்டு வரட்டுன்னு சொறி. அவ்வளவுதான் நின்றுருக்க நினைக்கிறீங்களா? அதான் நான் மறிக்கையில் ஒரு 6 கிலோக்கு நின்றுச்சு. அதான் இதோ அது சும்மா கிடக்குறாங்க போய். அவங்க துண்டு வரையில ஒரு போக்கு. அம்மா தூண்டி விட முடியா? அங்கேருந்து இப்படியே வருவோமா? இந்த வலையை ஓப்பன் பண்ணி விட்டுருவோமா? இந்த வலையை கொண்டு அங்கிட்டு பொறி விட்டோம். அந்த வலையை இங்கிட்டு பொறி விட்டுருவோம். இதில் போயிருச்சுன்னா இதில் போயிடுச்சு அல்லன்னு. அவர் அங்கேயே வந்துருக்கு. ஏன்னா நேரம் விழுந்துருக்கு. அது எப்படி இல்லாமல் இருக்குன்னு கடற்கரை சுட்டு கிடைக்கிறேன் என்ன நீங்கள் பறவே முடியாமாங்க. இங்கே விழுந்து செஞ்சிராய் பார்த்து இங்கே விழுந்துச்சு. இந்த மீனை மட்டும் தனியாக பிடிவே. சரி அந்த வலையை எடுத்து எடுத்து வைக்கிறேன் அங்கே இருக்கட்டும். போய் இந்த விளையாடுறது இப்படி இந்த பக்கம் போட்டு விடுப்ப. மீன் இல்லை கண்ணியில் தான் கிடக்கு. இல்லை ஒரு கண்ணில் கிடக்கானே இருக்குது. 2 கண்ணி நடுமுழுக்கு தூக்கி போடு. இன்னொரு விழுந்துச்சு ஒரு மீனை. யார் நடுமுழுக்கு தூக்கி போட்டுவிட்டு யாருங்க இதை கொஞ்சம் இங்கிட்டு இழுத்துட்டுருவாங்க. அந்த மூளையை மட்டும் விட்டுடுவான். இழுத்துட்டு அப்படியே ஏறி வர்றான். நாங்கள் 2 பேரும் அந்த ஓரத்தில் அங்கிருந்து வருவோம். இந்த அங்கே அலம்பரமாக இருக்காரு. அல்லையா அல்லை மிதப்பு இப்படி பட்டுச்சுன்னா இப்படி வெடுக்கு உள்ள அது என்னதுங்கண்ணே? நண்டு. நண்டு அந்த நண்டு எடு. நண்டை எடுத்தாங்க. நான் பின்னிப்பலாம். நாண்டு வெளியே வந்து மாட்டிட்டாலோ இப்போதே மாட்டுச்சு. இப்போ அந்த மீனை எடுத்துட்டு இதில் வந்தான் மாட்டிடுச்சு.
சிலேபி இன்னுமே இதில் கொஞ்சம் ஏற்றி போட்டிருக்கேன். அப்படியே ஆகிட்டு கருக்கு கறி சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்லாம், பச்சை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது. லைஃப்பை நல்லா இருக்காது. அப்புறம் மற்றபடி நல்லா இருக்கும். செருப்படுத்த மாட்டேங்க. ஒரு அதுக்கு நேராக மீன் கணக்கு கிளச்சிக்கிட்டு வர்றாங்க. ஒரு 2 பேர் வர்றாங்க பாருங்க கிளச்சிக்கிட்ட மீன். கிளச்சிக்கிட்டு வந்தோம்னா இங்கே வலையில் வந்து பட்டுரும். அதனால் போய் கிளச்சிக்கிட்டு வர்றாங்க. கிளச்சிட்டு வரும்போது இங்கே வலையில் வந்து படும். ஆழம் கூடங்கண்ணே. அந்த வாரம் 1 முட்டி இருக்காரு. 2 முட்டி இருக்குது. இந்த வலையை அப்படியே எடுத்து போட்டு விடுங்க. லாபத்தில் இந்த வலையை எடுத்து போட்டுங்க. 2 இடத்துல இந்த வளையடு யார் பெருமீன் மாட்டிருக்கோ மிதப்பு நல்லா உள்ள போகுது. டக்குன்னு அந்த இதை எடுத்து பிடிங்க. வளையடு போட்டு இப்போ அழைப்பி வந்துருக்கீங்க யாருங்க மீன் மிதப்பு வந்துரு ஆடு பாருங்க. அது ஒரு மிதப்பு உள்ள போய் வருதா மீன் மாட்டினா அப்படி மிதப்பு உள்ள போய் வரும். அப்புறம் ஒரு கண்டே 2 கண்டே மீன் ஒன்றதே விழுந்துருக்கு. 2 மிதப்பு 2 இல்லை ஆடிச்சு. பக்கத்து பக்கத்து 2 மிதப்பா 3 மிதப்பா ஆடிச்சு. இப்போ இந்த 1 மீனுக்கு அப்படி அளப்பச்சு இந்த இடத்துல விழுந்த சேரில் 2 சுண்டு வேகமாக தாண்டா சுண்டு வந்துச்சு. சிலேபி இருக்குங்களா? இப்படி கண்டாச்சு நடக்குவார். பார்த்தாக்கு நம்ம அங்கே வந்து நின்றுட்டான். ஆமாம் அங்கே வந்து நின்றுட்டோம்ல. அதனால அதுக்குலாம் தெரியும். நம்ம அதுக்குலாம் நிற்கும். நம்மகிட்ட ஒட்டி அளப்பலையில் அதுதான் இவ்வளோ நேரம் அதுக்குலாம் ஆடி தெரிஞ்ச போட்டு முள்ள போட்டு குச்சி தான் பிடிச்சிருக்கு. வலையை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மீன் மாட்டி விட்டது. அது மேலே தூக்கி போடு. நீ என்ன நினச்ச? வருதுன்னு பார்த்தேன். மீன் தானே நினச்ச? பாய் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய் முரட்டு பண்ண மாட்டிருக்கு. இது தாண்டா அப்போ மாட்டின்னு போல. அதை விட்டுட்டு வந்திருக்க நீ. நம்ம தான் அங்கிட்டு தடவை இல்லையே. இல்லை இப்போ அந்த அங்கே ஒரு சிலைக்கு பெருசாக இருந்ததுல அதான் அது பார்த்தே இருக்குன்னு நினைக்கிறேன். காலுக்குள்ள ஒன்று பொத்துச்சு. நான் பொத்துக்கிறான் இல்லை என் காலுக்குள்ள ஒன்று பொத்துச்சு. இது அதுக்குன்னு ஒரு மீன் ஆகுச்சு. இதுக்கு மேலே ஒரு ஓரம் போட்டு நல்லா 4-5 ஆளாக இருக்கும். சரியான சிலேபி யாருங்க எவ்வளோ சிலேபிண்ணா நல்ல சிலேபி யாருங்க 4 பேர் ஆகலாம். அதான் இந்த வீடியோ பிடிச்சி நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.